கரண்டா வந்து இன்ஸ்டாகிராமபிள் ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டும் சரி, ஆம்பியன்ஸும் சரி ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கனால ஃபுட் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ் மீட்ல தான் செய்யறாங்க. அண்ட் பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் மில்க்ல ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தாங்க. அது பிரியாணிங்கும் போது ரொம்ப பிடிக்கும். இப்போ சாப்பிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கண்ட்ரோலா ஃபுட் எடுத்துக்கிறதுனால பிரியாணி பார்த்தோன்னே கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு. அது ஒரு லவ் இல்லையா? At the Rio and the TV presenter and anchor actress Farina எங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் வந்துட்டு very supportive and very friend to me and இன்னைக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களோட டி ஜோகாவோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்காக வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புளுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸ்பெஷல் கெஸ்டா அட் ரியோ அண்ட் தி டிவி ப்ரெசென்டர் அண்ட் ஆங்கர் ஆக்ட்ரஸ் ஃபரீனா எங்களுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரெண்டு பேரும் வந்துட்டு வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி ஃப்ரெண்ட் டு மீ. அண்ட் இன்னைக்கு அவங்க இங்கே இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் பிரான்ச் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அ நியூ வசந்தம் பியோர் வெஜிடேரியன். அண்ட் இப்போ நான் வந்து வெஜ் தாண்டி ஒரு மல்டி குவிசன் கொடுக்கணும், ஸோ நான்வெஜ்குள்ளேயும் வரணும், டிஃப்ரெண்ட் ஃபுட் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட இன்டென்ஷன். ஸோ அதனால அந்த ஃபுட்குள்ளே வந்திருக்கோம். ஸோ ஜென்ரலாக நம்ம ஹோட்டலுக்கு போனால் பீப்புள் வாங்குறது நான் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அதுவும் இட் இஸ் லைக் அ நார்மல் டேஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பர்டிகுலராக ஒரு சைனீஸ் ஃபுட்டுக்கு போகணுன்னா நம்ம சைனீஸ் ஹோட்டலுக்கு போகணும். ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது. இட் இஸ் அ மல்டி குவிசன். நாங்கள் இந்தியன், சவுத் இண்டியன், கான்டினென்டல் அண்ட் வெரி பெக்யூலராக வந்து சைனீஸ் இது எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் கொடுத்துருக்கோன்றதை நான் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வி ஹாவ் அ காம்போஸ் ஆல்சோ இங்கே. ஸோ எஸ்ஆர்எம்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இருக்கிறதுனால அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் வி ஹாவ் பிளான்ட். ஸோ ஹோப்ஃபுல்லி இட் வில் பி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு வெஞ்சராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ வுட் லைக் ரியோ அண்ட் ஃபரீனா எங்களுக்கு ஃபுட் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி இருந்ததுன்றது சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு. ஸோ பிகாஸ் அவங்க ரொம்ப டயட்ல இருந்தவங்களே நாங்கள் நல்லா இருந்துச்சா. ஸோ அதனால தேவைப்பட்டவளவா. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபராக பிரியாணி வந்து 1+1 கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் பிரியாணி இஸ் த ஃபர்ஸ்ட். எல்லாருக்கும் அதான் படத்தில் சொன்ன மாதிரி தான் பிரியாணி இஸ் எமோஷன். ஸோ அதனால அதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அண்ட் இன்னும் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து இட் வில் கோ அஸ் அலகார்ட். ஸோ அலகார்ட் ஆர்டர்ஸ் வந்து ஈவினிங்லேருந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிளேஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த காதல் வரத்துக்கு வந்து பார்த்தோன்னே யாருனாலும் நமக்கு பிடிச்சிரும்ல, அது மாதிரி இந்த இடம் வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால யாருனாலும் பார்த்தாலே ஆமாம், நமக்கு காதல் வரத்துக்கு வந்து இவங்க யாரு, என்ன குலம், என்ன கோத்திரம், என்ன படிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம். கண்டவுடன் காதல் அது மாதிரி இந்த ஹோட்டல் வந்து எனக்கு கண்டவுடன் பிடிச்சது. ஸோ அதனால இந்த பிளேஸை இம்மீடியட்டாக நாங்கள் எடுத்துட்டோம் நாங்கள். அண்ட் ஹோப்ஃபுல்லி இது நல்லபடியாக போகும் வித் ஆல் யுவர் பிளெஸிங்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்கலாம். என்னென்ன ஸ்பெஷலா செய்றீங்க, என்னென்ன டிஸ்கவுண்ட் தருவீங்க, கப்பலுக்கு என்ன டிஸ்கவுண்ட், லவர்ஸ் லவர்னா கொஞ்ச நாள் இருக்கிறாங்க, கப்பல்ஸ்னா கொஞ்சம் ஓகே. இல்ல see யாரா இருந்தாலும் இட் இஸ் லைக் அஃபோர்டபுள் பிரைஸ். அண்ட் இது ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமான க்ரௌட் இருக்கிற ஒரு ஏரியா அப்படின்றதுனால நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஆஃபர்ஸ் இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். நாங்கள் மேபி ஃபேமிலிஸ் யாராவது வந்து பார்ட்டிஸ் ஆர்டர் எடுக்கும்போது கண்டிப்பாக we will give a discount for a whole like a 30-15 ஆர்டர் வரும்போது we will give discounts. லாட்டா வந்து உங்ககிட்ட ஒரு ஆர்டர் புக் பண்ணாங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் சர்வ் பண்ணுவீங்க? உடனே கொடுப்பீங்களா இல்ல எப்படி? கண்டிப்பா எந்த ஹோட்டலாலையும் உடனே கொடுக்க முடியாது. இட் இஸ் a lot because எதுனாலனா வந்து எஸ்ஆர்எம் காலேஜ் இருக்கு. சோ நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க திடீர்னு வந்து ஒரு ஈவென்ட் பண்ணுவாங்க. அங்க வந்து கேண்டீன்ல டக்குனு ரெடி தர மாட்டாங்க. ஸோ வெளியே தான் ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்க டேரக்டா வெளியே நேரா இருக்கிறதுனால ஓகே, இட்ஸ் அ குட் கொஸ்டின். பட் லாஜிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். வை அப்படின்னா நம்மளது மீட்லேருந்து எல்லாமே நாங்கள் டீப் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ண மாட்டோம்.
எங்களோட ஃப்ரீசிங் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 1 day. ஸோ இன்னைக்கு நாங்கள் வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருள் ஏதாவது மீதி நின்னா அடுத்த நாள் இட் வில் பி கெட் கேரி ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் டீப் ஃப்ரீசரில் பொருள் ப்ரொக்யூர் பண்ணி முன்னாடியே வைக்கிற மாதிரி காய்கறிங்க மாதிரி மீட்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணுறது நல்லதுக்கு இல்லை. ஸோ ஐம் நாட் கோயிங் டு டூ தட். அவங்களுக்கு எமர்ஜென்சி கேஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கொஞ்சம் we will ask them time to do that. அவ்வளோதான், குவாலிட்டியாக கொடுக்கணுன்றது தான் என்னோட விஷயம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வெஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டு பி ஃப்ராங்க் எங்ககிட்ட ஃப்ரிட்ஜே கிடையாது அந்த ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் டீப் ஃப்ரீசரே கிடையாது. எப்போ வேணாலும் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஃபுட்டை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணவே மாட்டோம். எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நாங்கள் குக்கிங்கே ஆரம்பிப்போம். வித்தின் 4 ஹவர்ஸில் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே மீட்டை வந்து நம்ம அட்லீஸ்ட் 1 day ஃப்ரீஸ் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. ஸோ அதனால் 1 day இட் இஸ் ஓகேன்றதுனால அதுதான் நாங்கள் பண்ணுறோம், பண்ணணும். வெஜிடேரியன் வந்து நீங்க திறந்துருக்கீங்க, open பண்ணிருக்கீங்க, நல்லா போகுது. இது வந்து நான்வெஜ்ஜே திறக்க ஒரு காரணமான விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்க நிறைய பேர் வந்து பிராமின்ஸ் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக ஏதாவது இங்க இருக்கா சாப்பிட? இல்லை, நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சது என்ன அப்படின்னா இன்னொரு வெஜ் ஓப்பன் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன், டு பி ஃப்ராங்க். பட் இங்கே வந்து நான் எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஐ வில் டேக் சர்வே. ஸோ இங்கே நான் போய் சர்வே பண்ணதில் பசங்க கிட்ட அதிகமான மெஜாரிட்டி ஆன்சர் என்ன அப்படின்னா ஒரு நல்ல நான்வெஜ் ஹோட்டல் இல்லை, நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் இல்லை, நல்ல குவாலிட்டியான ஃபுட் இல்லை. இதுதான் பசங்க வந்து எதிர்பார்க்கறது. ஸோ எங்கள் கடையில் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போனால் அடுத்த நாள் வந்து அப்பா அந்த ஹோட்டலில் சாப்பிட்டேன்ப்பா எனக்கு பசியே எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. It will get digest, then only you will come again. We have lot of so chef special னு சொல்லிட்டு நிறைய நாங்க வச்சிருக்கோம். Especially in chicken பாத்தீங்க அப்படின்னா it is a Light please. ஓகே அப்படியே போ. கேட்டப்பா இதே மாதிரி தான் இளையராஜா ஆமா சொல்றானே சார். இதே வந்து நல்ல கரெக்ட் கரெக்ட்டா இருக்கு பார்க்கலாம். ஸோ சிக்னேச்சர் ஃபுட்ல பார்த்தோம் அப்படின்னா சிக்கன்ல வந்து வி ஹவ் கிவன் வால்கனோ சிக்கன் அப்படின்றது. ஸோ நிறைய இடத்துல இந்த வால்கனோ சிக்கன் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மெனி சீஸ் ஸ்டாஃப் இந்த மாதிரி நிறைய இருக்கும். நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலை. இட் வில் பி வெரி குட். ஒன்ஸ் இஃப் யூ கம் அண்ட் டேஸ்ட் தி ஃபுட் யூ வில் நோ வாட் இட் இஸ். நான் டிஸ்கிரைப் பண்ணுறதை விட ஏன்னா எது சொன்னாலும் ஓவர் எக்ஸாசரேட்டடாக இருக்கும். ஏன்னா ஓனராக சொல்லும் போது நாங்கள் அப்படி தான் சொல்லி ஆகணும். But you come and feel, come and taste it, then you tell me the feedback. அவ்வளோதான். ஸோ எல்லாரும் வந்து எனக்கு ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி எல்லாரும் சொன்ன விஷயம் என்னன்னா ரெஸ்டாரண்ட்னா இப்படி தான் இருக்கணும், ரெஸ்டாரண்ட்னா இப்படி தான் ஃபுட் இருக்கணும், ரெஸ்டாரண்ட்னா இந்த செட்டப்பில் தான் இருக்கணும். ரியலி ஐ டோன்ட் லைக். ஐ வாண்ட் டு பிரேக் தட். எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் யூ கம் அண்ட் டெல் மீ. யூ வாண்ட் அ ஸ்பைசி சிக்கன், எஸ் வி ஆர் ரெடி டு மேக். யூ வாண்ட் அ ஹனி, எஸ் ஐ எம் ரெடி டு மேக். யூ வாண்ட் டு ரெடியூஸ் இட், எஸ் ஐ எம் ரெடியூஸ் இட். ஓகே, வாட் எவர் யூ வாண்ட், வி ஆர் ரெடி டு மேக் அ சேஞ்ச் ஓவர் இமீடியட்லி. சரிங்களா? அதுதான் எங்களோட ஸ்பெஷல். நான் கொடுக்குறேன் நீ சாப்பிட்றேன்னு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு செட்டிநாடு சிக்கன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா செட்டிநாடு சிக்கனை போய் அவன் மெனு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. பட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, செட்டிநாடு சிக்கன் கொஞ்சம் இன்னும் ஸ்பைசி இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிரேவி திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். யூ கேன் டெல் டு அஸ், we will do it immediately. அதுதான் என்னோட செஃப்க்கு நான் சொல்லியிருக்க ஒரு விஷயம். ப்ளீஸ் ஒர்க் ஃபார் த கஸ்டமர்ஸ். அவங்க தான் நம்மளுடைய காட்ஸ். Rio sir. Knowledge. ஸோ இப்போ கரண்டாக வந்து இன்ஸ்டாகிராமபிள் ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபுட்டும் சரி ஆம்பியன்ஸும் சரி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கனால ஃபுட் லவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் இப்போ சாப்பிட்டோம் பிரியாணி, அதுக்கப்புறம் ஸ்வீட், அதுக்கப்புறமா வந்து சூப் எல்லாம் கூட கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ் மீட்டில் செஞ்சதை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. டிசோகாவோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் வந்திருக்கேன். ஸோ குருப்ரியா வந்து ரொம்ப சும்மா ஃப்ரெண்டு. நான் வந்தேன், ப்ரெஸ் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் அதை சொல்லியிருப்பேன். அண்ட் ஃபுட் ஆப்வியஸாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ரெஷ் மீட்டில் செஞ்சுருக்காங்கன்றது அது சாப்பிடும்போதே தெரிஞ்சுது. ஐ மீன் அந்த மீட் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணோன்னே தெரிஞ்சிடும்ல, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை ஃப்ரீஸ் பண்ணதான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃப்ரெஷ் மீட்டில் தான் செய்கிறாங்க. அண்ட்
பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் மில்க்ல ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தாங்க, அது இன்னும் சூப்பரா இருந்தது. ஸோ சாப்பாடா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, பிளஸ் இந்த ஏரியால இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு சொல்லி ஸ்பெஷலா ஒரு ஆஃபர் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. 10% டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐ திங்க் இது வந்து ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். காலேஜ் லைஃப்ல இந்த மாதிரியான பார்த்தவங்க ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகிறது வந்து நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல சாப்பிட்டுருக்கோம், நானும் இந்த ஒரு பையனும் இந்த மாதிரி பிளேஸ்ல சாப்பிட்டுருக்கோம். அந்த மாதிரி சாப்பிடணும்னு ஆசை இருந்தது. ஆனா காலேஜ்ல காலேஜ்ல அந்த மாதிரி நடக்கல. அந்த பிளஸ் மாதிரி ஹாஸ்டல்ல இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பரோட்டா கடை ஒன்று இருக்கு, அதுதான் செட் ஆயிடும். ஐயோ சார், இப்ப நீங்க பிரியாணி பார்த்த உடனே இன்னும் ஞாபகம் வந்து, ஏன்னா இது பிரியாணி தான் ட்ரெண்ட் இருக்கு. இப்ப நான் சாப்பிடக்கூடாதுன்றது மட்டும் ஞாபகம் இருக்கு சரிங்களா? பிரியாணி ட்ரெண்டா இருக்கு. பிரியாணி பார்த்து என்ன தோணுச்சு உங்களுக்கு? சாப்பிட்டப்ப என்ன தோணுச்சு? அதுதான் சொன்னேன், நான் சாப்பிடக்கூடாதுன்னு தோணுச்சு. வச்சதுக்கு அப்புறமேட்டு சரி கொஞ்சோண்டு சாப்பிட்டுக்கலாம்னு தோணுச்சு. பிரியாணி சாப்பிட்டுருப்பாங்க, நீங்களும் சாப்பிட்டீங்க சரிங்களா? அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணாங்க, நீங்க வந்து கேட்டவொடனே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க சரிங்களா? ஏன் வந்து அது மாதிரி வந்து பண்ணணுமா அவசியமா? எது மாதிரி சோசியல் மீடியால விஷால் சார் வந்து சாப்பிடும்போது ஒரு விஷயம் பண்ணாங்க, நீங்க அவர் சோசியல் மீடியாலாம் பண்ணல, அவரு சாமி கும்பிட்டு சாப்பிட்டாரு. சோசியல் மீடியால அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமா சரிங்களா? நான் அதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்டேன். இப்ப வந்து சாப்பிடும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா இப்ப புதுசா அவங்க சொன்னாங்க ஃப்ரெஷ் மீட் ஃப்ரெஷ். நான் ஏன் பிரியாணி சாப்பிடும்போது நான் பிரியாணியை ஃபீல் பண்ணி சாப்பிட்டேன். அது பிரியாணிங்கும் போது ரொம்ப பிடிக்கும். இப்ப சாப்பிடக்கூடாது, ஐ மீன் கொஞ்சம் கண்ட்ரோலா ஃபுட் எடுத்துக்கிறதுனால பிரியாணியை பார்த்தோன்னே கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு. அது ஒரு லவ் இல்லையா, அந்த ஃபீலிங். அண்ட் அவரு சாப்பிட்டது அதான் நீங்க கேட்க வர்றது எனக்கு புரியுது. அது அவர் சாப்பிடும்போது சாமி கும்பிட்டு சாப்பிடுறாரு, ரெகுலரா அதான் பண்றேன்னு சொல்றாரு. அது அவரு விருப்பம். சாப்பிடும்போது நிறைய பேர் ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுறது வழக்கம் தான். அவர் பண்றாரு. பிலீஃப் இருக்கவங்க சாப்பிடும்போது அவர் மாதிரி சாமி கும்பிட்டு சாப்பிடணும்னு தோணலாம். உங்களோட வைஃப் இந்த மாதிரி டேஸ்டியா சமைப்பாங்க? பிரியாணியா டேஸ்டா சமைப்பாங்க. பிரியாணி ட்ரை பண்ணியிருக்காங்க, முன்னாடி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே அவங்க அதுல சக்சஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க பிரியாணில. மற்றபடி அவங்க நான்வெஜ் சூப்பரா செய்வாங்க. அண்ட் அவங்க சாம்பார் வச்சாங்கன்னா சொல்லுங்க. சொன்னீங்க அவங்க எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட், எப்படி ஃப்ரெண்ட்? More than 10 years. அதுக்கப்புறம் வந்து More than 10 years நாங்க ரெண்டு உங்க வைஃபோட நீங்க வந்துக்கலாம். கண்டிப்பா ஒரு ஆபீஸா ஃபுட் நல்லா இருக்கு. ஆபீஸ் அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் லாஸ்ட் நாங்க விஜய் டிவி ஆடிஷன்ஸ்ல ரெண்டு பேரும் ஒன்னா தான் ஆக்சுவலா ஆடிஷன்லாம் ட்ரை பண்ணுவோம். அது ஒரு ஆக்சுவலி நானும் துகப்பிரியா அது ஒரு கேங் இருக்கு. அந்த ஆடிஷன் ட்ரை பண்ணி விஜய் டிவி ஆடிஷன்ல வந்துட்டு இருந்தோம் இல்லையா, அது ஒரு கேங் இருக்கு. அந்த கேங் இன்னுமே வாட்ஸ்அப் குரூப்ல வழக்கமா பேசிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேங். மோர் தென் 10 years இருக்குல்ல, 10 years. சார் நாளைக்கு மிகப்பெரிய நாள். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மக்கள் கிட்ட ஓட்டு எவ்வளவு பேர் வேல்யூபிள் நீங்க சொல்லுங்க. அதான் ரொம்ப ஹோட்டல் ரிலேட்டடாவே போயிடலாம். இல்ல சொல்லிடுறேன், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓட் போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்மளோட உரிமை. நம்மளை யார் ஆளணும்னு சொல்லி நமக்கு ஒரு முடிவு இருக்கும் இல்லையா, அந்த முடிவு நம்ம கையில தான் இருக்கணும். ஸோ கம்பல்சரியா இப்ப நமக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு தோணுதுன்னா அவங்களுக்கு நம்ம போய் ஓட் பண்ணாதான் அவங்க நமக்கு கிடைப்பாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஓட்டு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு ஜனநாயக கடமை. அதை பண்ணணுன்றது தான் என்னோட டிசோகா. SRM ராமபுரம்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. Do visit and will enjoy the food. Yes, wonderful. டிசோகா அது என்ன அர்த்தம்? சொல்லுங்க. டிசோகானா என்ன? சிக்கினா சொல்லு, தெரியாம வச்சியா? தெரியலையா? ஏன் அப்படின்னா அதான் சொன்னலைங்க, சில விஷயங்கள் வந்துட்டு நமக்கு பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி ஒரு நாள் டிராவல்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு பாசிங்ல பார்த்த பேர் இது. பார்த்தா அது ஒரு பெரிய பிராண்டு சரிங்களா, அவங்க ஒரு பெரிய பிராண்டு. அந்த பேரை வாங்கினா நம்ம காப்பிரைட் கண்டிப்பா கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அதுக்கு முன்னாடி DEE அப்படின்ற டியை சேர்த்தேன் நான். வேற ஒண்ணுமே இவ்வளவு ஓப்பனா யார் சொல்லுவாங்க? கண்டிப்பா இதுக்கு லாயல்ட்டி எனக்கு வராது. இப்ப அந்த ஜோக்கா கடைக்காரங்க உங்களை கான்டாக்ட் பண்ணா என்ன வந்து டோட்டலாவே சின்னதா போட்டுருக்கீங்க. Thank you. ஏன் அப்படின்னா அதுதான் சொல்றேன்ல, அது என்னோட நேம் ஹைலைட்டர் இல்ல. எங்கனாலே ஏமாத்திக்கிறோம். ஆல்ரெடி டிசோகா வந்து குடுவாஞ்சேரியில இருக்கு. அது பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். It's a new வசந்தம். நியூ வசந்தம் அதோட பேரு, அவங்க ரெஸ்டாரன்ட் பேரு. நியூ வசந்தம் கீழ டிசோகா. இல்ல இல்ல, அது வெஜ், அது வேற இது வேறயா? நேம் சரி அப்ப அழிச்சிருங்க. அழிச்சிருங்க.
தேங்க்யூ ஓகே தேங்க்யூ so Thank much you, guys. தேங்க்யூ வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் தேங்க்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டிசோகா. தேங்க்யூ லாஸ்ட் ஒரு விஷயம் ஓட்டு யார் காசு இருந்தாலும் வாங்கிருக்கீங்க ஆனா நீங்க வந்து ஓட்டை வந்து கரெக்டான நபருக்கு நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? ஐடியா நல்லா இருக்கு அப்படி மட்டும் தான் தோணுது எனக்கு அவ்வளோ இதெல்லாம் கேட்டீங்க எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அவர் சொல்றது ஆக்சுவலா அதான் அதான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அவரு அது அவரோட ஐடியா அவர் சொல்றாரு அவ்வளவுதான் சொல்லணும்னு தோணுது. உங்களுடைய ஐடியா என்னன்னு கேட்டேன். எது ஓட்டு காசு வாங்குறது. என்னோட உரிமைக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு தேங்க்யூ so much. சார் ஒரு நிமிஷம். எலெக்ஷன் இருக்கு எத்தனை பேர் முதல்ல லீவ் போட்டு போறீங்க அதை சொல்லுங்க முதல்ல. ஒரு கப்பல் நல்லா லீவ் கொடுக்குறாங்களா? கொடுக்குறாங்களா? ஒரு நாள் கொடுப்பாங்க ஆனா நீங்க 3 நாள் எடுத்துப்பீங்க தானே? உங்க நண்பர் வட்டாரத்துல வந்து நீங்க இப்படி வந்து பெருசா விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இப்படிப்பட்ட ஆளு ஏன்னா வந்து ஒரு எப்படி ஒரு ஸ்டோர் பண்ணிட்டாங்க திருப்பி பண்ணிருக்காங்க. எப்படிலாம் வந்து நீங்க மோட்டிவேட் பண்ணுவீங்க அவங்க கொடுப்பாங்களா? ஆப்வியஸா அதான் சொன்னேன்ல நாங்க எல்லாருமே இன்னும் டச்லயே தான் இருப்போம். நாங்க என்ன ஒர்க் பண்ணாலுமே எது பண்ணாலுமே ஷேர் பண்ணிப்போம். எல்லாருமே கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்ணும்போது எல்லாருமே மாத்தி மோட்டிவேட் பண்ணிப்போம். ஜோட படம் ரிலீஸும் நாங்க போயிருந்தோம். ஆமா எல்லாம் ஒன்னாதான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டே ஷோ கோபிரியா பத்தி சொல்லணும்னா அந்த பிகினிங் நான் அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்துட்டே இருக்கேன். ஏதாவது ஒன்று மீடியா மட்டும் இல்ல எந்த ஒர்க் பண்ணாலுமே அது ரொம்ப டெடிகேட்டடா அது ரொம்ப லாயலா அந்த ஒர்க்குக்கு லாயலா அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இதுவும் கரெக்டா பண்ணுவாங்க. ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஐயோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்படி போயிட்டு இருக்கு? இன்னுமே நல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அடுத்த படமும் போச்சுன்னா நல்லா ஓடிடி இல்ல ஜோ தியேட்டர்ல தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஓடிடி பண்ணிட்டேன். ஓகே அடுத்த படம் தியேட்டர்ல தான் வரும். தியேட்டர்ல வந்து அது நான் சொல்ல முடியாது. போயிட்டு இருக்கு சீக்கிரமா சொல்லுவாங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து சொல்லுவாங்க. அதுதானே சரியான ப்ரொடக்ஷன்ல இருந்து சொல்லுவாங்க. Thank you so much.